வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு பிறகு உங்கள் கைகள் கால்கள் மரத்து போவது போல உணர்கிறீர்களா? நரம்பு பலவீனம், நடக்கும்போது தளர்ச்சி, தூக்கம் சரியாக இல்லாமை, இவை எல்லாமே ஒரு பெரிய வார்னிங்கான ஒரு சிம்டம்ஸ். ஆனா கவலைப்பட வேண்டாம். இன்று நம்ம சொல்ல போகும் 5 அற்புதமான பழங்களை தினமும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய நரம்புகள் யானை போல பலமாகும். உடல் சக்தி அதிகரிக்கும், நினைவாற்றல் கூட ஷார்ப்பாக ஆரம்பிக்கும். இந்த வீடியோவை முழுசா பாருங்க, உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட செய்யும். நரம்புகள் பலவீனமாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஸோ அந்த காரணத்தை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் இதுக்கான சொல்யூஷனை பார்க்க போறோம். முதல்ல எதனால வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனுடைய காரணங்கள் என்னன்னா, உங்க உடம்புல விட்டமின் B12 குறைபாடு இருக்கிறதுனால உங்களுடைய நரம்புகள் முதல்ல பலவீனமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடல்ல இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும் பொழுதும் உங்க நரம்புகள் பலவீனம் அடையும். சரியான உணவு இல்லாதனால, டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறதுனாலையும் நரம்புகள் ரொம்பவே சேதமடைய ஆரம்பிக்கும். அடுத்து மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை பிரச்சனை. ஏன்னா 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பொதுவா வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்னா அது ஒன்று மன அழுத்தம், இன்னொன்று இரவு நேரங்கள்ல தூக்கம் இல்லாம இருக்கிறது. நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு முழிப்பு வந்துடும், அதுக்கப்புறம் தூக்கமே வராது. ஸோ இதனால காலைல எந்திரிக்கும் போது உடல் சோர்வா இருக்கும். இதனால உறுப்புகள் எல்லாமே ரொம்ப சேதம் அடைய ஆரம்பிக்கும். ஸோ டெய்லி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சோர்வு இருந்துகிட்டே இருக்கும் உடல்ல. ஸோ இந்த தூக்கமின்மை பிரச்சனைனாலையும் நரம்புகள் பலவீனம் அடையும். ஸோ இதனால என்ன நடக்கும்? கை கால் துடிப்பு, கை கால்கள்ல எரிச்சல் உணர்வு, பாதத்துல எரிச்சல் உணர்வு, தளர்ச்சி, நினைவாற்றல் குறைகிறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஆனா இதுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது. சரியான பழங்களை நம்ம திருப்பி நம்ம எடுத்துக்கிற பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட முடியும். ஸோ அது என்ன பழங்கள், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் நம்ம முழுமையா பார்க்க போறோம். இதுல நம்ம பார்க்கக்கூடிய முதல் பழம் என்னன்னா வாழைப்பழம் தாங்க. வாழைப்பழம் ஒரு சாதாரண பழம் அப்படின்னு நீங்க எண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா அது ஒரு சாதாரண பழமே கிடையாது. இது நரம்புகளுக்கான ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நரம்புகளை நல்லா பூஸ்ட் பண்றதுக்கும், அதுல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கும், நரம்புகளை வலுவாக்குறதுக்கும் பயன்படக்கூடிய ஒரு பழம் தான் வாழைப்பழம். நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பழங்கள் தான் முதல்ல வாங்கிட்டு போவோம். அதுலேயும் சீப்பாக கிடைக்கக்கூடிய வாழைப்பழத்தை நம்ம எல்லாருமே வாங்கிட்டு போவோம். ஸோ ஏன்னா அவ்வளவு நன்மைகள் இருக்குது, அதனால தான் வாழைப்பழத்தை வாங்கிட்டு போகிறோம். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா, பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. ஸோ இந்த நன்மைகள் எல்லாம் நம்மளுக்கு தினமும் தேவைப்படக்கூடிய ஒரு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன நன்மை ஏற்படும்னா, நரம்பு சிக்னல் சரியாக வேலை செய்கிறதுக்கு இந்த வாழைப்பழத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் பயன்படுது. அடுத்து தசைகள் தளராம பாதுகாக்கிறதுக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் பயன்படுது. நம்மளுடைய உடல்ல சக்தி அதிகரிக்கிறதுக்கு, நம்மளுக்கு இன்ஸ்டண்டா ஒரு எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி எல்லாத்தையும், சக்தி, பவர் எல்லாத்தையுமே இந்த வாழைப்பழம் கொடுக்குது. ஸோ எப்படி சாப்பிடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாழைப்பழம் இருக்கு, எப்போ வேணாலும் எடுத்து எப்பெல்லாம் பசிக்குதோ எப்பெல்லாம் எடுத்துக்கலாமோ அப்படிலாம் எடுக்கவே கூடாது. ஸோ அதுக்குன்னு ஒரு டைம், காலை உணவுக்கு பிறகு ஒரு வாழைப்பழம் நீங்க தினமும் எடுத்துக்கலாம். காலை உணவுக்கு பிறகு எடுக்க முடியாதவங்க மாலை நேரத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்ல, ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ், அந்த டைம்ல ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய இருக்கு அப்படிங்கிறக்கா நிறைய வாழைப்பழம் எடுக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் இப்படி எடுத்துட்டே வாங்க, உங்களுக்கு நரம்புகள் நல்லா வலுவாக்கப்படும். அடுத்து நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய பழம் என்னன்னா ஆரஞ்சு பழம் தாங்க. ஆரஞ்சு பழத்துல விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. ஸோ விட்டமின் சியோடைய களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம். இது நரம்புகளுக்கு ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமா கருதுறோம் அப்படின்னா, இது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது இந்த பழம். அதே மாதிரி நரம்பு சேதத்தை சரி செய்யற வேலையை இந்த ஆரஞ்சு பழம் செய்யுது. அதாவது டேமேஜ் ஆனதை ரிப்பேர் செய்யற வேலையை இந்த ஆரஞ்சு பழம் பயன்படுது. அது நரம்புகள்ல ஏற்பட்ட டேமேஜ் எல்லாத்தையுமே சரி பண்ணுது. இதனால என்ன நன்மைகள் கிடைக்கும்னா, கை கால்கள்ல அந்த நம்னு சொல்லுவோம்ல, அந்த உணர்ச்சி, கூச்சத்தன்மை உணர்ச்சி, இந்த நரம்பு பிடிச்சி இழுக்கிறது, அந்த எல்லாமே
சரி பண்றதுக்கு இந்த ஆரஞ்சு பழம் பயன்படுது. அதே மாதிரி இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடல்ல அதிகப்படுத்துறதுக்கு ஆரஞ்சு பழம் பயன்படுது. அதே மாதிரி உடல் சோர்வை நீக்கிறதுக்கு ஆரஞ்சு பழம் பயன்படுது. ஸோ வெளியில இருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஆரஞ்சு பழம் வந்து பயன்படுது. இந்த ஆரஞ்சு பழத்தை எப்படி சாப்பிடணும்னா, தினமும் ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம். அப்படி ஆரஞ்சு பழமா சாப்பிட நேரம் இல்லாதவர்கள் அவங்க வந்து ஜூஸாவும் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய பழம் என்னன்னா, ஆப்பிள் பழம் தாங்க. ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டரே பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது உண்மைதான். ஸோ ஏன்னா ஆப்பிள்ல அவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. எல்லாமே நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள். இதுல வந்து என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இருக்குது, ஃபைபர்ஸ் இருக்குது, விட்டமின் சி இருக்குது. ஸோ எல்லாருமே ஆப்பிள வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்னா, நரம்பு செல்கள் இருக்குல்ல, அதை பாதுகாக்கிற வேலையை வந்து ஆப்பிள் செய்யுது. அதே மாதிரி நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு, மூளை செல்களை வந்து நம்மளுடைய மூளை செல்களை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. அதே மாதிரி ஞாபக சக்தியை நல்ல பல மடங்கு கூட்டி தர்றதுக்கு ஆப்பிள் வந்து பயன்படுது. ஸோ மெமரியை வந்து நல்லா ஷார்பன் பண்றதுக்கு ஆப்பிள் வந்து பயன்படுது. இந்த ஆப்பிளை எப்படி சாப்பிடணும்னா, தோலோடு தான் சாப்பிடணும். எல்லாரும் நம்ம என்ன பண்றோம், தோலை சீச்சிட்டு சாப்பிட்றோம். ஏன்னா அந்த தோல்ல வந்து வேக்ஸ் தடவி இருப்பாங்க. அதாவது வேக்ஸ்னா மெழுகு தடவி இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து தோலை நீக்கிட்டு சாப்பிட்றோம். ஆனால் நீங்கள் நல்லா அதை வாஷ் பண்ணிட்டு, மெழுகு இருந்துச்சுன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த மெழுகை நீக்கிட்டு தோலோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்து 4வது பழம் என்னன்னா, திராட்சை பழம் தாங்க. திராட்சை பழம் வந்து பிளட் சர்க்குலேஷனோடைய கிங் அப்படின்னு சொல்லலாம். அது தலையில இருந்து கால் பாதம் வரைக்கும் ரத்த ஓட்டத்தை சீரா செயல்படுத்துறதுக்கு திராட்சை பழம் பயன்படுது. ஸோ திராட்சை பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்குன்னா, நரம்புகளுக்கு வந்து நல்ல ஆக்சிஜன் சப்ளை வந்து அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது. உடல்ல இருக்கக்கூடிய இந்த வலிகள் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு திராட்சை பழம் பயன்படுது. அதே மாதிரி நம்மளுடைய பிரெயினை வந்து அலர்ட்டா வச்சுக்கிறதுக்கு திராட்சை பழம் வந்து பயன்படுது. திராட்சை பழத்துல ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது சருமத்திற்கும் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது, சருமத்தை பாதுகாக்கவும் செய்யும். ஸோ வந்து திராட்சை பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய கால், கை எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காகவும் வலுவாக்கப்படும். நரம்புகள் எப்பவுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ நம்ம டெய்லியும் திராட்சை பழத்தை எடுக்க முடியாதவங்க உலர் திராட்சை இருக்குல்ல, அதை நீங்கள் ஊற வச்சு ஒரு 4 திராட்சை டெய்லியுமே ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எப்படி சாப்பிடலாம்னா, இதை காலையில் ஃப்ரெஷ்ஷாக கிடச்ச திராட்சை அப்படின்னா காலையில் அல்லது மாலையில் ஒரு கைப்பிடி அளவு மட்டும் எடுத்துக்கிறேங்க. அதிகமாக எடுக்க வேண்டாம். ஸோ டெய்லி ஃப்ரெஷ் திராட்சை எடுக்க முடியாதவங்க உலர் திராட்சை வந்து ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்த 5வது பழம் என்னன்னா, மாம்பழம் தாங்க. மாம்பழம் சுவைகளின் ராஜா அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதனுடைய டேஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து சுவை மட்டும் இல்லைங்க, இது நரம்புகளுக்கும் ஒரு சூப்பரான ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இது நரம்புகளுக்கான ஒரு சிறந்த உணவு அப்படின்னா அது மாம்பழம் தான். ஸோ இந்த வீடியோவை தெரியாதவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மாம்பழம் இந்த சீசன்ல ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம். ஸோ எல்லாருமே அவங்களுடைய கை கால்களை நல்லா பலமா வச்சுக்கிறதுக்கு மாம்பழத்தை எடுத்துக்கிறேங்க. இதுல என்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னா, இதுல விட்டமின் ஏ வந்து இருக்குது, விட்டமின் இ இருக்குது, இயற்கையான வந்து சர்க்கரை இருக்கு. அதனால சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இதை வந்து அளவு ரொம்ப கம்மியா எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இதுல இயற்கையாகவே சர்க்கரை அளவு இருக்குது. அதனால கண் பார்வை மங்களா இருக்கிறவங்க, கண் சம்பந்த பிரச்சனை இருக்கிறவங்க மாம்பழத்தை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாம்பழத்தை சாப்பிடும் பொழுது நரம்பு சேதத்தை வந்து சரி செய்யும். நரம்புகள்ல எங்கெங்கெல்லாம் டேமேஜ் இருக்கோ அதை எல்லாத்தையுமே சூப்பரா சரி பண்ணி கொடுத்துரும். நம்மளுக்கு புதுசு போல ஆக்கி கொடுத்துரும். உடல் சக்தியை உடனே அதிகரிக்க செய்யும். ஸோ மாம்பழம். அதே மாதிரி மன அழுத்த அடுத்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இந்த பழங்களை சாப்பிடும்போது சில விஷயங்களை கண்டிப்பா தவிர்க்கணும். அப்பதான் இந்த பழங்கள்ல உள்ள ஊட்டச்சத்துக்கள் முழுமையா உடலுக்கு வந்து சேரும். இந்த பழங்கள் எடுக்கும்போது அதிகமா அளவுல வந்து சர்க்கரை வந்து எடுத்துக்கிறாதீங்க. சர்க்கரைன்னா என்ன சொல்றேன்னா, வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய ஜீனியை தான் சொல்றேன். ஸோ அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு இந்த மாதிரியான இயற்கையான பொருட்களை வந்து எடுத்துக்கிறேங்க. அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டை வந்து தவிர்ச்சிருங்க. எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது, இந்த மாதிரி ஆயில் அதிகமாக ஊற்றி செய்யக்கூடிய பொருட்களை வந்து எடுக்காதீங்க. அதே மாதிரி நைட்டு ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் வந்து தூக்கம் வந்து கண்டிப்பாக உங்கள் உடலுக்கு தேவை. ஸோ அது மாதிரி தூக்கத்தை வந்து நல்லா கொடுங்க. அப்புறம் உடலுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுங்க. எக்ஸசைஸ் இல்லைன்னா பலன் கிடைக்காது. ஸோ டெய்லியும் நீங்கள் காலையில் ஒரு 10 நிமிடமாவது நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள்.
நடைப்பயிற்சி செய்ய முடியாதவங்க வீட்டிலே இருந்து உட்காந்து செய்யக்கூடிய சில எக்ஸசைஸ் பண்ணுங்க. யோகா, மூச்சு பயிற்சி இந்த மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர் 2.5லேருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறங்க. இந்த மாதிரியான இந்த ஹெல்த் டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 5 பழங்களை தினமும் சாப்பிட்டு வந்தாவே 60 வயதுலையும் உங்கள் உடல் வந்து 30 வயது போல் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.